அண்ணன் சொன்ன வாக்குறுதிலாம் 6 சிலிண்டர் வேணும்னு சொல்லிட்டு சிலிண்டர் புக் பண்ணாமல் இருக்கிறவங்களும் சரி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 2500 ரூபாய் வேணுன்றவங்களும் சரி, கிட்டத்தட்ட அதெல்லாம் வந்து எந்த ஒரு தேர்தல் அறிக்கையை அறிவித்தாலும் அதில் அந்த கட்சி ஜெயிச்சா கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆகும் வர்றதுக்கு. அதனால் அது வரைக்கும் நீங்கள் சாப்பிடாமல் கொள்ளாமலாம் இருந்துட போகிறீங்க மக்களே. ஏன்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு கட்சி தலைவர், அது திமுக வரட்டும், அதிமுக வரட்டும், அது பாஜக வரட்டும், எந்த ஒரு கட்சியுமே வந்த உடனே அதை செய்ய மாட்டாங்க. ஏன்னா 3 அறிவிப்பு அண்ணன் வெளியிட்டாச்சு. அதுக்கப்புறம் அறிவிப்பு வெளியிடணுன்னா ஒரு வருஷமோ இல்லை 2 வருஷமோ ஆகலாம். அது வரைக்கும் நீங்கள் சிலிண்டர் எதனா பிடிக்காமல் இருக்க போகிறீங்க, கேஸு. அப்புறம் அடுப்பில் தான் ஆக்கி சாப்பிட்ணும். அதுவும் நல்ல ஒரு உணவு தான், அதில் சமைச்சு சாப்பிட்டாலும் உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும். அதிலெல்லாம் தப்பு கிடையாது, சொல்ல வரல. புக் பண்ணாமல் எதனா இருந்துட போகிறீங்க, செஞ்சால் வரவேற்கணும். 2 வருஷம் கழிச்சோ இல்லை 3 வருஷம் கழிச்சோ இல்லை நாடாளுமன்ற தேர்தல் வரும்பொழுது அறிவித்தாலும் அதை வரவேற்கணும். அதான் எங்கள் தலைவர் சொல்லி கொடுத்தது. எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் அந்த இயக்கத்தில் மக்களுக்கு பயனடைகிற விஷயமா இருந்தால் அதை வரவேற்கணும்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் சொல்லியிருக்காப்புல. அதுமாதிரி தான் அண்ணன் எது செஞ்சாலும் வரவேற்கிறோம். மக்களுக்கு பயனடைஞ்சால் சரி. அதுக்குன்னு தயவு செஞ்சு சொல்கிறேன், சிலிண்டர் எதனா புக் பண்ணாமல் இருந்துட போகிறீங்க. கிட்டத்தட்ட 1 வருஷம் அவன் மறந்துடாதீங்க மக்களே, மறந்துடாதீங்க.